நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நடிகை கஸ்தூரி. எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்காக ஒரு ½ hour வெயிட் பண்ண முடியுமா? இல்ல முட்டை தக்காளி வாங்கிட்டு சொல்லி ஃப்ரெண்டை கடைக்கு அமைச்சிருக்கேன், அதான். ஏன்னா இப்போ நீங்க பாண்டிங்கன்னா அடிக்க கையில ஒண்ணுமே இல்லை பாருங்க, அதான். போங்கடி. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நம்ம பிளான் பண்ணி சினிமாவுக்கு வரல. கட்சியில எல்லாரும் படி படியா முன்னுக்கு வருவாங்க, ஆனா நான் படி தாண்டி முன்னுக்கு வந்திருக்கேன். பிளான் பண்ணதெல்லாம் வந்து வீட்டுல வந்து ஒண்ணு IIT இல்லைன்னா IAS, இது ரெண்டு தான் வீட்டுல. ஆங்கரிங் பண்ணி ஆங்கரா இருந்து சினிமா எக்ஸ்போஷர் நிறைய கிடைச்சது, எனக்கு ஆஃபர்ஸும் நிறைய வந்தது. அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற. இதுக்கு முன்னாடி வந்திருந்தா இன்னும் நிறைய நான் மக்களுக்கு சேவை பண்ணிருக்கலாம். நீ கை மாத்திர விவகாரமே வேறையாச்சே. எனக்கு வந்து கொஞ்சம் நான் நடிச்ச முதல் படம் நல்ல பேர் வாங்கிடுச்சு, அப்புறம் நிறைய ஹிட்ஸ் கிடைச்சது தமிழ்ல. குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு. ஆட தெரியாத சிலுக்கு கால்ல சுளுக்குச்சா. தெலுங்குல இன்னும் ஒரு குவிக் ரெகக்னிஷன் கிடைச்சது. 2009ல என்ன தெலுங்கு ப்ரொடியூசர் பாப்பாராவ் என்ன ஃபர்ஸ்ட் படத்துல போட்டாரு. தமிழ்ல பிக் ப்ரொடியூசர் காந்தன் எனக்கு 2வது சான்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் என்ன அடுத்த படத்துலயும் போறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. எனக்கு ஒரு சின்ன கிசுகிசு ஒண்ணு வந்தது, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன். டேய், ஒரு 50 ரூபா இருந்தா கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்கடா. அதுவும் என்ன மாதிரி கிசுகிசுனா ஒரு கிழவரோட கிசுகிசு, ஒரு ஓல்டர் பர்சனோட. நீ செய்வடா, நீ செய்வடா, உன் முகக்கட்டையை பார்த்தாலும் தெரியுதுடா. அவரு எனக்கு வந்து ஏதோ என்ன வச்சிருக்கிறாரு, வீடு வாங்கி கொடுத்திருக்கிறாரு, துபாயில செட்டில் பண்ணிட்டாருன்னு அந்த காலத்துல ஒரு கிசுகிசு. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. சோ எஸ், இப்போ வந்து சினிமா பிரபலங்கள்ல அரசியலுக்குள்ள வருது அப்படிங்கிறது காலங்காலமா நடந்துகிட்டு தான் இருக்கு. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? சோ இப்ப ஒரு சாதாரண ஒருத்தர் வந்து அரசியலுக்குள்ள வர்றதுக்கும் பிரபலங்கள் வந்து உள்ள நுழையறதுக்கும் என்ன மாதிரியான தாக்கம் வந்து மக்கள் கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கமல் ரசிகர் நற்பணி மன்றம் மூலமா அவங்க நிறைய செஞ்சிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் அது நினப்பு. இப்ப அவர் எதுக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியல. இப்ப ரொம்ப யோக்கியம். நீ உருட்ல டெய்லி வருவீங்களா? இந்த நான் இப்ப சொல்றது வந்து நக்கல் மட்டும் இல்ல, ஏமாற்றம் கூட. இந்த நாயே உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேடு? நான் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பேன். நான் கமலை ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆசையா இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நீங்க கேள்வியா கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல. கேட்டாச்சுல்ல. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷமே முடிஞ்சு போச்சு. அவருடைய ரசிகர்கள் எல்லாம் வெறியோட உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு மூடு வந்துச்சு, ரேப் பண்ண போறேன். என்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு கடைசி ஆசை, நீ செத்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதீங்கணுமா? நான் விஜய் படத்துல நடிக்கணும் அப்படிங்கறதா. இவ பெரிய பாக்தாத் பேரழகி சிப்படி. ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறது இல்ல, அவர் பேசுறது இல்ல, அவருக்கு பதிலா ஒரு பேப்பர் பிரிண்டட் வேர்ட் பேசுது. அதுல வந்து அவர் கையெழுத்து மட்டும் போட்டாரா இல்ல முழுசும் அவரோட தாட்ஸான்னு யாருக்கு தெரியும்? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ணா, நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. அவர் பேசினாதானே தெரியும். இது வரைக்கும் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்ல. இங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப, நானே இத்தனை பேசுறேன், அவர் தலைவர் இல்ல, தலைவர் எவ்வளவு பேசணும்? ஃபிகர் மடியாது கூட அவ்வளவு ஃபீலிங் இல்லடா. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டம் பாத்தியா? தான் மச்சான் என்னால தாங்க முடியல. எனக்கு வந்து அவருடைய இந்த மெத்தன போக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல பிரஸ் மீட் எல்லாம் சீமானெல்லாம் ஒரு நாளுக்கு 3 தரம் ஆன்டிபயோட்டிக் மாதிரி பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பைத்தியம். ஏதாவது ஒரு இதுன்னா வீட்டிலேயே மாலை போட்டு அங்கேயே போட்டோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்றாரு. உங்க அக்காவுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் 10 வருஷமா ஒரு லிங்க். இவ அடிக்கடி அங்க போயிட்டு வருவா. இப்ப சமீபத்துல நிறைய வந்து பெண்களுக்கான பிரச்சனைகள் குறித்தான செய்திகள் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆட்சியில பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கறது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? எப்படி இருக்கா, எப்படி இருந்தேன்னா எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு இருக்கு. ரொம்ப அடி வாங்கியிருக்கே உள்ள. அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில இந்த மாதிரி எத்தனைங்க நாம பாத்துட்டோம். சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா? பொள்ளாச்சியில் 200 பொண்ணுங்களை மேட்ரு முடிச்சிக்கல, அது எப்படா அது உங்கள் ஆட்சியில் இல்லையா? அப்பா சொல்லு, உங்கள் ஆட்சியில் தானே. அதுக்காக அதை சொல்லி நாங்கள் நியாயப்படுத்த வரல.
அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்தால் அது தடுப்பது எங்கள் கடமை என்பது எங்களுக்கு தெரியும். இதுக்கு காரணம் நம்பர் 1 போதை கலாச்சாரம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். ஒயின் ஷாப்ல போய் நல்லா சரக்கு போட்டு நல்லாவே கிளாய்ப்பான். நான் கேட்கறது என்னன்னா, பெரியார முன்னுதாரணமா வச்சு நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க. உங்க வீட்டிலயும் பெண்கள் இருக்கிறாங்க, பெண் அரசியல்வாதி உங்க கட்சிகள்லயும் இருக்காங்க. ஆனா பெரியார் சொன்ன பெண் சுதந்திரம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கா? இந்த கேள்வியை கேட்டா உடனே என்ன நீங்க கொச்சையா பேசலாம். 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, ஏகத்தாளத்தை பாரு, லோனாய்த்தனத்தை பாரு, பாந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். மாநில அரசு மேல உங்களுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தினீங்க. வயிற்றுச்சல். இதே மாதிரி வந்து மத்திய அரசுடைய செயல்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? திருப்தி அளிக்கக்கூடியதா இருக்கா? கேட்க மாட்டோமே, ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமே. தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா மத்திய அரச பத்தி வேற மாதிரி ஒரு பிக்சர் கிடைக்குங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா நான் ஹைதராபாத்ல இருக்கேன். ஆமா, இதுக்கு முன்னால அவங்க பெரிய தொழிலதிபரா இருந்தாங்க. அவன் இங்கேயும் துண்டை வச்சு எடுத்தா அங்கேயும் போய் அதான் செய்வான். ஹைதராபாத்லயும் ஒரு எதிர்கட்சி அரசு தான் இருக்கு. ஆனா அவங்க இங்க மாதிரி அவங்க காசு தரல, அவங்க ஏமாத்திட்டாங்க, அவங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு இங்க ஒருத்தர் கத்துற மாதிரி அங்க யாரும் கத்துற மாதிரி தெரியல. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்கேன், பைத்தியம் பிடிச்ச நாயே. மத்திய அரசாங்கம் மத்த எல்லா ஸ்டேட்லயும் நல்ல பேரோட இணக்கமா இருக்கிற அரசாங்கம் ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் அவங்க வந்து முரண்டு பிடிக்கிறாங்க? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அது வித்தியாசமா கூவுறான்டா. மூன்றாவதாக கட்டாயமாக ஒரு மொழியை நீங்க கத்துக்கணும். செருப்பு பிஞ்சு போயிரும். யூ நோ. ஹிந்தி படிச்சா ரொம்ப நல்லதுதான், அது ஒரு நல்ல விஷயம் தானே, அதை நான் வரவேற்கிறேன். பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கேட்டுங்க. நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் ஸ்டாலின் இதை ஒரே நிமிஷத்துல சால்வ் பண்ணிட முடியும். ஓடி இவள நிறைய பொம்பளைங்க உட்காந்துக்கிறேன்னு பாக்குறேன். நிறைய பிள்ளைங்க ஹிந்தி படிக்கணும்னு விரும்புவாங்க அரசு பள்ளிக்கூடத்துல. அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுங்க. இந்தியும் கத்து கொடுங்க, சமஸ்கிருதம் கத்து கொடுங்க. அந்த செயற்படுங்க. டேய் நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். कहां से आप? No Hindi. Where you from? Tamil Nadu. Tamil Nadu. You don't know Hindi? I said I'm from Tamil Nadu. Then how do I know Hindi? But people in Tamil Nadu don't speak Hindi. Very rare. So if you want to travel to the north part of India, how will you talk? English. People here don't speak English often. That's not my problem. That's not their problem either. So if you come to Tamil Nadu, you speak Tamil? No, I'll speak English. So I speak English, then I come to North. Well, you have a point. Yeah. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் கட்டாய பாடமா ஆக்கி இருக்கிறாங்க. அது அதுக்கு நம்ம சொல்லலாமா? நான் என்ன கம்ப்யூட்டர் இன்ஜினியராவா போறேன்? நான் டாக்டரா போறேன், எனக்கு எதுக்கு கம்ப்யூட்டர் கேட்கலாமா? ஃபைனான்சியல் லிட்ரஸின்னு ஒரு பாடம் இருக்கு, 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கம்பல்சரி சிபிஎஸ்இல. திட்டலாமா? எனக்கு எதுக்கு ஃபைனான்சியல் லிட்ரஸி கேட்கலாமா? என்ன கேட்டா கணக்கே எதுக்கு? நீங்க கணக்கு பண்ணீங்களா? 10th வரைக்கும் கம்பல்சரியா? என்னெல்லாமோ படிச்சோம் நம்ம, விட்டம், ஆரம், என்னெல்லாமோ கால்குலஸ். இப்ப நம்ம 5+5 எவ்வளவுன்னு சொன்னா கூட இப்ப நம்ம போன்ல பார்த்துதான் சொல்றோம். எதுக்கு நமக்கு கணக்கு? வேணா சொல்லிடலாமா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அதுல பெரிய செலவெல்லாம் ஆகாதுங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிக்கூட வாத்தியார்கள இந்த மொழிகளை கத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுல என்ன தப்பு? இது குத்தமா என்ன? குத்தமே கிடையாது. வணக்கம்மா. வணக்கங்க. உங்க எல்லாருக்கும் ஹிந்தி தெரியுமா? சரி, எல்லாரும் ஹிந்தில ஒரு வார்த்தை சொல்லுங்க பாக்கலாம். நீங்க முதல்ல சொல்லுங்கம்மா. சலாம் அலைக்கும். வாலைக்கும் சலாம். அப்துல் கலாம். இப்படி மத்திய அரசு சொல்ற திட்டத்துல எல்லாத்துலயுமே பிரச்சனை எல்லாம் இல்ல. மத்திய அரசு சொல்றது நல்ல திட்டம் தான். அந்த நல்ல திட்டங்களை கூட இவங்க இங்க பிரச்சனையா சித்தரிக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.